ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. 25/3/2025 இது ஒரு அதிசயமான தேவதை நாள். அது கூடவே ஏகாதசி திதியோட அபிஜித் முகூர்த்தமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக நமக்கு 27 நட்சத்திரங்களை பற்றி தெரியும். 28வது நட்சத்திரமாக வரக்கூடியது தான் அபிஜித் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாஸ்திரப்படி இந்த அபிஜித் முகூர்த்தத்தை கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயிலிறகுல மறைச்சி வச்சிருக்கிறதா ஐதீகம். இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது அதிகாலையில் 4:15 மணிலேருந்து 4:39 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரம் தான் அபிஜித் முகூர்த்தம். இந்த நாள் முழுக்கவே ஏகாதசியோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால கிருஷ்ணருக்கு உகந்த நாள். நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைவேறாத நிறைய விஷயங்கள் ஆசைகளாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு ஆசை என்னவோ தேவை என்னவோ அதை மனசில் பதிய வச்சு நான் சொன்ன அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் பண்ணினாலும் சரி, இல்லைனா இந்த நாள் முழுக்கவே எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் அது கிடைச்சிட்ட மாதிரி உங்களுக்கு எழுதுங்க. இப்போ உங்களுக்கு 1,00,000 ரூபா பணம் வேணும் அப்படின்னா 1,00,000 ரூபாய் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக இந்த மந்திரத்தை 11 முறை எழுதுங்க. இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஃபோட்டோ இல்லைன்னா நாராயணர் ஃபோட்டோ இருக்கும் இல்லைங்களா, அதுக்கிட்ட வச்சுடுங்க. அந்த வேண்டுதல் நிச்சயமாக உங்களுக்கு பலிக்கும். இந்த அபிஜித் முகூர்த்த நாளோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறது மூலயமா உங்களுடைய ஆசை எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.